உன் பைக் பல்சர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கதைங்க. இன்ஸ்டாவில் மட்டும் தான் பழகிருக்குங்க. கேட்ட ஒன்று அனுப்பிட்டாருங்க 360. அது எவ்வளோ வருது லடாக் ஃப்ளாக் இது ஒன்று? நல்லா இருக்கீங்களா? சாரோடு நின்றோம் பொண்ணு இப்படி போயும் யார் கட்டாங்க. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கிட்ட நம்ம வால்பாறை ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? நியூ அப்டேட் தான். என்னடா உன் பைக் பல்சர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கதைங்க. பல்சர் நம்மகிட்ட இப்போ வந்து அவன் அந்த தம்பி நம்மகிட்ட இல்லை. இப்போ இந்த இவன் தான் நம்மகிட்ட இருக்கான். FZ 2014 மாடலு. ஓகேங்களா? நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான். இதோட பார்த்து அந்த பல்சர் கதை, பல்சர் எதுக்கு நம்ம கையை விட்டு போச்சு, எதுக்கு ப்ரோ இந்த வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க, அந்த கதையெல்லாம் நான் விளாக்ல அப்படியே கண்டினியூ சொல்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து இந்த விளாக் வந்து காலையில் எடுக்கிறேன். நாங்கள் மத்தியானம் தான் கிளம்புறோம். ஓகேங்களா? நான் அப்படியே போக உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? மத்தியானம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது விளாக் கன்டினியூ பண்ணுறேன். இந்த பைக் இப்போ எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து இப்போ தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணுங்க. வால்பாறை அதிரப்பள்ளி போகிறோம். நிறைய பேர் நான் இன்ஸ்டாலே கேட்டிருந்தேன் யாராவது வாரீங்க, நான் யாருமே ரிப்ளை பண்ணல. ஒரு சிலர் கூப்பிட மாட்டேன்றேன்னு சொல்கிறீங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றீங்க. அதுதான் சரி, எதனாலும் அடுத்தடுத்த ட்ரிப்புனாலும் அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரிப் உங்களுக்கு வந்து போக விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு மத்தியானம் போல் பசங்களாம் வந்து பிறகு கிளம்பும்போது விளாக் கன்டினியூ பண்ணுறேன். கிளம்பிட்டோம். இங்கேருந்து இப்போ எங்கே போனோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போகணுங்க. இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்ரு. ஏன்டா கோயம்புத்தூர் ட்ரிப்பு போகிறது வந்து வால்பாறை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பசங்களுக்கு வரதன் ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இது வாங்கணுங்க. என்னது ரெயின் கோட்டு. அங்கே வந்து பெட் ஷாப் இருக்குது கோயம்புத்தூரில், ஒரு பெட் ஷாப்பு. அங்கே போய் நம்ம வாங்கணும். பைக்கு புதுசு, எல்லாம் புதுசு, மாதிரி இன்ஸ்டா 360லாம். அதே ஒருத்தட்ட ஃப்ரெண்டுட்டு நம்ம கேட்டோம். அவர் உண்மையில சொல்கிறேன், நாங்கள் இன்ஸ்டாவில் மட்டும்தான் பழகிருக்கோங்க. கேட்டவுடனே அனுப்பிட்டாருங்க 360. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருப்பார், நீங்களே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 360யோட ஒருத்தர் X3 வந்து எவ்வளோன்னா 30K எவ்வளோ வரும், 29K வரும்னு நினைக்கிறேன். கேட்ட ஒன்று அனுப்பிட்டாரு. அதே எனக்கே ஷாக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன். 360 வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் போடவே இல்லை அப்படின்னா அந்த ஃபுல் வீடியோலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹைவேல இன்னும் கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டா போதுங்க. டக்குன்னு அப்படியே ஒரே ஸ்பீடாக ஒரு 70-80 அப்படியே போயிடலாம் டக்குன்னு. ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து பக்கத்தில் இல்லை, பசங்க எல்லோரும் வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. வரதன் ப்ரோ, அடுத்து நம்ம TRFலாம் வந்து சேலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இப்போ என்னன்னா இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து திரும்பி வந்து நம்ம இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, சூலூர் தான் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ஒரு மைண்டில் சிங்க் ஆகலை. சூலூர் போய் சூலூர்லேருந்து பல்லடம் போகணும். ஓகேங்களா? பல்லடம் போய் பல்லடத்தை பசங்க வந்துடுவாங்க. அது இன்னொரு 2.5 ஹவர்ஸை கன்ஃபார்ம் போகணுங்க. இல்லை ரொம்ப ரொம்ப லேட் ஆயிரும். அதனால தான் ஹைவே மட்டும் ஏறிட்டா போனால் வச்சுக்கோங்களேன், ஒரு அழுத்த பிடிச்சிடலாம். உண்மையிலே இந்த பைக் வந்து ஓட்டுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பழைய மாடல் 2017 மாடல் இது. இங்கே ரைடு போகிறேன். வால்பாறை. நம்ம அண்ணனை பாருங்க, எவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறாரு. யூடியூப்பில் வந்துடுவீங்கண்ணே, வீடியோ எடுத்துக்கிறேன். கடுமையாக உழைக்கும் சொமேட்டோ அண்ணன் அப்படின்னு. சரி. ஆர்டர் எப்படி போகுது? போயிட்டு வர நாளை கழிச்சு வரப்போ. நான் வேலை பார்த்தேங்க, ஜொமேட்டோவில் வேலை பார்த்தேன், உங்களுக்குலாம் தெரியும்ல. அதில் கூட வேலை பார்த்தேன் அண்ணாங்க. சரி, போகும்போது பேசிட்டு போவோம். பார்த்தும் பார்க்காம போகக்கூடாது எப்பயுமே. அதனால தான் நான் அப்படி ஹைவேல ஏறினோடனே உங்களுக்கு வந்து இந்த 360 வந்து ஆன் பண்ணுறேன். ஆனால் அது எப்படி வியூ வரணும்னு எனக்கு தெரியாது. அவரே சொல்லிட்டாரு, உனக்கு எடுக்க தெரியாதுடா அப்படின்னு. வியூ எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எப்படி வருதுன்னு பார்ப்போம் அவுட்புட்டு. சரிங்களா? அதை பார்த்தாலே தெரிஞ்சுருங்க. கேமரா ஆடியோ ஃபஸ்ட் வந்து ரெக்கார்ட் ஆகுதான் செக் பண்ணிக்கிறவங்க. அது செக் பண்ணாமல் போனால் வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து அது வேஸ்ட்டாக ஆயிரும். ஆனால் அல்டிமேட்டாக இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன். இந்த 360 பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆனால் ஓவர் ஸ்பீடாக போக முடியாதுங்க. 70-80 மேலே போனால் இது இங்கிட்ட வந்துடுறான். ஆனால் டைட்டாக கரெக்டாக நிற்க மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரில இது கரெக்டாக. இதோட வியூ அப்படியே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு அரௌண்ட் நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெட் ஷாப்புக்கு வந்து அது தமிழனில் தான் பெட் ஷாப்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரிலங்க. இங்கேருந்து அரௌண்ட் 33 கிலோமீட்டரு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து போக வந்து பக்கத்தில் போயிட்டு கரும்பத்தாம்பட்டி டோல்கேட் இருக்குது, இந்த தெரியும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த டோல்கேட் தாண்டே விளாக் கன்டினியூ பண்ணுறேன். போ அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும். நான் ஒரு ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தாங்க. சரியான டிராஃபிக் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே டிராஃபிக் தான் அந்த இடத்துல.
என்னடா சரி இவ்வளோ டிராஃபிக் இருந்தால் எப்படா போகிறது? கோயம்புத்தூரில் எப்படி தான் போகிறாங்களப்பா. அதுவும் மத்தியான டைமில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எல்லோரும் ஒர்க் இருக்க டைமில். அப்போ நைட்லாம் பார்த்துக்கோ எவ்வளோ இருக்கும், நைட்டும் காலையில். சைடில் பைக்குன்னு சொல்லிட்டு சைடில் தனியாக போவாங்க அவங்க, ஒரு அதில் ஒரு ஆளியை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன கேப் கிடச்சாலும் டக்குன்னு போயிடலாம். கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டர் தாங்க. 31க்கு அந்த ஷாப் கரெக்டாக வந்துடும். 27, 22, 30, 1, 31. ஏய் இங்கிட்ட பாதை இல்லைடா. ஏன்டா எங்கடா போகிற? பாலை வருதுன்னு நினைக்கிறேங்க. கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? நல்லா இருக்கு ரோடு, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. கட் அடிச்சு போகிற இடக்கு நல்ல இடங்க அது. பைக் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மேலே சொல்கிறேன். நிறைய இருக்குங்க இங்கே ப்ராடக்ட்டு. ஹெல்மெட் வாங்க நமக்கு. இதான் நம்ம ஃபேஸ் தெரியுதா? ஸ்லைடு ஜாக்கெட்டு சின்னதாக இருந்தாலும் நிறைய இருக்கு உள்ள. என்ன ப்ரோ? ஜாக்கெட்டுக்கு மேலே போடுறதுனா ரெயின் லேயர் கேட்டுறான்னு நினைக்கிறேன். ப்ரோ வாங்கிட்டு வர சொன்னாருங்க. இது ரெயின் லேயர் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் இங்கே சேலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும். எவ்வளோ வருது ஒன்று? இது பைசனோடது. இது 999 ரூபா வரும். ரைனாக்ஸோடது வந்து 1350 ரூபா, 1250 ரூபா. என்னதே வேணும்? ரெயின் லைனர்யா. அதான் என்ன பிராண்டில் வேணும்? ரைனாக்ஸ் தானே ப்ரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ரெயின் கோட் வாங்கிட்டு அவருக்கு வரதனுக்கு மட்டும் தான் வாங்கணும். ஏன்னா இன்னும் 2 பேருக்கு வந்து வாங்க முடியல. இன்னும் ஒருத்தருக்கு வாங்கல டிஆர்எஃப். ஏன்னா சைஸ் ரைனாக்ஸ் கேட்டார். ரைனாக்ஸ் இல்லைங்க, அதனால தான் வரதனுக்கு மட்டும் வாங்கிட்டோம். இப்போ நான் கரெக்டாக பல்லடம் போயிட்டுருக்கோம். பசங்க எல்லாம் பல்லடம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னால் மேலேயே போட்டிருக்கோம். வரலாம் எத்தனைடா? திருச்சி தான் போட்டிருக்கு. பல்லடத்தை காணும். இங்கிட்டு தான் கட் எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க. இந்த சிலையில் ஆர்ச்லேருந்து இந்த சைடு கட்டு லெஃப்ட்டு கட் எடுக்கணும். இதான் பல்லடம் ரோடு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரே ரோடு 30 கிலோமீட்டருங்க கரெக்டாக. 3 மணிக்கு அங்கே போகுமா? அப்போ 4 மணி செக் போஸ்ட்டை போகணும்ல. எப்படி போவாங்கன்னு தெரியல இவங்க. அவர் எப்படி போனாலும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது தெரியுமா அந்த சைடு போகிறதுக்கு? இப்போயே டிராஃபிக் வந்து மண்டையை முட்டுற அளவு இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. அதுவே இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரியல. நம்மளை ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டிட்டு டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியா டிராஃபிக்கை தாண்டிட்டா போதும். நடக்கதாங்க இவ்வளோ பேர் வராங்க இந்த இடத்துல. ஆனால் யூடியூப் நடக்கிற வராங்க. அதுக்கடுத்து பாருங்கள் டிராஃபிக் இல்லை பார்த்தீங்களா? அங்கிட்டு யூடியூப் எடுக்க முடியாது, அதனால் இங்கிட்டு வந்து எடுக்கிறாங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் நிறைய இடத்துல யூட்டர்ன் பிடிச்சிருக்கேன். அதனாலே ஆக்சிடென்ட் ஆயிரும். டப்புன்னு ஒருத்தர் உள்ள வருவாங்க, பிரேக் அடிக்க முடியாமல் நிப்பாட்டிட்டா அது எவ்வளோ ஆபத்து நீங்களே சொல்லுங்கள். மெதுவாக போகும், என்ன அவசரங்க? சின்ன பிள்ளைங்களாம் நட் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ யாரும் இல்லாத போது கொஞ்சம் கரெக்டாக போய்க்கணும். இருக்கும்போது ஸ்லோவாக போனால் பிரச்சனையே இல்லை. ஏய் நான் தான் இப்போ சாயந்தரம் ஃபோன் போட்டாரு, சந்திர வர சொன்னாரு அப்படின்னு சொன்னார். அதான் அவன் பைக் வாங்கிட்டார்ல R15. ஏய் புதுசு வாங்கிட்டாரியா? ஒயிட் கலரு தெரியாது உனக்கு? இப்போ தான் புதுசு வாங்கியிருக்காரு. ஸ்டிக்கு போட்டு 360 போட்டு மாற்ற சொல்லும். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, 6 மாதம் ஆச்சுன்னு. தம்பி எப்படி இருக்கான்? நல்லா செலவு வைக்கிறான் அப்படின்றியா? டிஆர்எஃப் வரல இன்னும். உருட்டுறாங்க நீ வேற. நீ யார்கிட்ட எல்லாத்தையும் வரலன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கியா? 12 மணி இருக்கும்.
ஏதோ பல்லடத்துல இருந்ததுனால வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். சரி கேஷ் நடுவே போக போக மேலே போய் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி. ஓகேங்களா, மணி போய் ஒரு 3:30 ஆயிடுச்சு. டிஆர்எஃப் ப்ரோ இன்னும் வரல. சரி வரட்டும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். மோட்டோ ப்ரோலாம் கிளம்பிட்டாருங்க ஃபஸ்ட் எல்லாருமே. ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பைக்கு, கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்படின்னா 13 பேரோ 10 பேர் நினைக்கிறேன். ரவுண்டாக ஒரு 10 பேர் இருப்பாங்க கரெக்டாக. சரி கைஸ், இப்போ ரொம்ப காற்று, ரொம்ப விண்ட் அடிக்குது. நான் பேசுகிறது கேட்குமான்னு கூட இப்போ தெரில. ஓகேங்களா, அது எடிட் பண்ணும்போது அது கேட்குதா என்னென்னு நான் செக் பண்ண முடியுங்க. சரி இப்போ போக வந்து விளாக் கன்டினியூ பண்ணுறேன். பசங்க ரெடியாக ஜாயின் பண்ணிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். எப்படி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க பசங்க. எங்களால் வந்து விளாக் கொடுக்க முடியல. பல்லட டு பொள்ளாச்சி ரோட்டில் ஏன்னா காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. எங்களால் அந்த ஒரு 60, 65, 70 ஸ்பீடை தாண்டவே முடியலங்க. ரொம்ப காற்று, விண்டு ரொம்ப அடிக்குது. அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரியான காற்று. 360 அப்படி இங்கிட்டாப்பில் வருதுங்க. அந்த அளவு காற்று அடிக்குது. ஸ்பீடாக கூட போக முடியல, அதெல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். விளாக் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காற்று கம்மியான இடத்துல வந்து விளாக் கன்டினியூ பண்ணுறேன். சரி, பொள்ளாச்சி பக்கத்தில் வர போகிறோம். நல்லா சரியான மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிச்சா, இப்போ நல்லா மழை பெய்யுது. நாங்கள் இல்லைன்னா யாருமே வந்து கேமரா வாட்டர் ப்ரூஃப் பண்ணல. வாட்டர் ப்ரூஃப் தண்ணி உள்ளே போகலாம் அளவு வந்து டேப்பு இப்போ வந்து செக்யூர் பண்ணவே இல்லை. சரி மழை பெய்யாது, அங்கிட்டு வால்பாறையில் போய் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போயே மழை வந்துருச்சு, அதனால் வாட்டர் ப்ரூஃப் பண்ணாதனால இப்போ வந்து விளாக் கன்டினியூ பண்ண முடியாது. முடிஞ்செல்லாம் வந்து நான் விளாக் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வால்பாறை மேலே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு உங்களை அங்கேருந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்து கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, இல்லையா பொள்ளாச்சி வந்துட்டாங்க. மணி 5 ஆக போகுது. இப்போ வால்பாறை மேலே ஏற முடியுமான்னு எங்களுக்கு தெரில. இதுவே ஒரு தலைவலியாக தான் இருக்குது. ஏறிடலாமா இல்லை எப்படின்னு தெரிலங்க கரெக்டாக எனக்கு. ப்ரோ இதில் குரூப்பில் ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க, வர சொன்னா மோட்டோ. ப்ரோ போங்க. அந்த லொக்கேஷனுக்கு வர சொன்னோம் இப்போ எல்லாரையும். 4 கிலோமீட்டரு. குரூப்பில் இருக்க லொக்கேஷன் பாரு. ஒரு லொக்கேஷன் கரெக்டாக பாரு ப்ரோ. மாத்தி பார்த்துட்டு போயிடாத ப்ரோ. வால்பாறை கிட்ட வந்துட்டோம். மழை சரியாக பெய்யுது. இப்போ வால்பாறை நான் கிட்டத்தட்ட அவினாசியில் இருக்கும்போது கூட மழை பெய்யலைங்க. அந்த வால்பாறை நெருங்க மழை பெய்யுது. ஆனால் இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ சொல்லுங்கள். ஆனால் வால்பாறை செக் போஸ்ட்டில் எத்தனை மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, மேலே ஏற விட மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாமல் நாங்களே போயிட்டுருக்கோம். 5:30 க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லை 6:30 க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தான். இப்போ மணி 5:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க. 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வால்பாறை வந்து நாங்கள் போன மந்த்து இதே டைமில் தான் வந்தோம். மே மந்த்து 25 வந்தோம். அப்பயும் வந்து இதே கரெக்டாக நாங்கள் இந்த இடத்துல வரும்போது தான் சரியான மழை. அதே மாதிரி தான் இப்போயும் மழை பெய்யுதுங்க. எல்லா டைமும் உங்களுக்கு ஒரே மாதிரி நடக்குது. ஏன்னா மான்சூன் இப்போ வரைக்கும் மான்சூன் இருந்தாங்கன்னா June 5 வரைக்கும் தான் மான்சூன். இப்போ ஜூன் இன்னைக்கு 22, 23 ஓகேங்களா. ஆனால் இப்போ வரைக்குமே மான்சூன் இருக்குது. நான் மேலே போய் உங்களுக்கு கிளைமேட் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வேணால் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா ஜூன் என்ன கிழமை இருங்க வரேன். இன்னைக்கு ஜூன் என்ன டேட்டு? ஆமாம் இன்னைக்கு ஜூன் 25ன்னு நினைக்கிறேன். 28 சரி ஜூன் 28 ஜூன். ஆமாம் நாங்கள் லாஸ்ட் வந்து மேல போனோம். ஜூன் 28 கிளைமேட் அடிப்பொலியாக இருக்குங்க உண்மையிலேயே. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஜூலை 2 இல்லைனா 3 வருங்க. ஓகேங்களா, மினிமம் ஜூலை 1 கூட வந்துடும். அதெல்லாம் எடிட் பண்ணுறத பொறுத்து இருக்குது டைம். ஓகேங்களா, அதான் மழை பாருங்கள் சரியாக பிரித்து வாங்குது. கண்ணே தெரியலங்க, அப்படி பெய்யுது மழை. உங்கள் கேமராவில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கேப்சர் ஆகுதா? இப்போ கேப்சர் ஆகும், கொஞ்சம் நேரம் கேப்சர் ஆகும். அப்படியே என் ஷூவெல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஐயோ சரி மழை பெய்யாது அப்படின்னு நினச்சேன். சாரலோடு நின்றோம் அப்படின்னு இப்படி பெய்யும்னு யார் கண்டாங்க? உண்மையிலேயே வந்துட்டோம். வால்பாறை கிட்ட கீழே வந்துட்டோங்க.
ஆலியார் அணை. ஐயோ, ஆலியார் அணை என்ன 7 கிலோமீட்டருங்க. அதுதான் ஆலியார் அணை தான் அந்த வால்பாறை போகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதுக்கே நாங்கள் 7 கிலோமீட்டர் போகணும். எப்படி வந்து ஒரு 1/4 மணி நேரமாக தான் ஆயிரும், குறைஞ்சது 1/4 மணி நேரம் to 20 நிமிஷம் தான் ஆயிரும்.